வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய தீதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது. அது அக்ஷய தீதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிரான்சிட்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த முறை இந்த அக்ஷய தீதி வருது. கும்பத்துக்கும் அக்ஷய தீதிக்கும் ஏதாவது ஃபேவர் நடக்குமா அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது லக் ஆக்டிவேஷன். இந்த முறை இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி 4th ஹவுஸில் குரு, அங்கே சந்திரனோடு இருக்குது. சூரியன் உச்சம், லார்ட் ஆஃப் 7. சரி, நான் சில விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேலை, சூரியன் சந்திரன் உச்சமாக இருக்கிற இந்த பர்டிகுலர் மந்தில் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கும்பராசியை சேர்ந்தவங்க முதல்ல ஏதாவது ஒரு டெம்பிள் போங்க. டெம்பிள் போயிட்டு அன்னதான ஏற்பாடு 108 பேர், 108. இந்த 108க்கு நான் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தையும் சந்திரன் உலா வந்துடும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. அந்த 4 பாதங்களையும் சந்திரன் உலா வந்துடும். சந்திரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் கும்பராசி. அந்த சந்திரன் நின்ன வீட்டுக்கு மேலே தான் இப்போ சனி பிரவேசம் பண்ணியிருக்கு. சனி உட்காந்துருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் நிறைய கொடுக்கலாம். ஸோ இந்த அக்ஷய தீதி அன்றைக்கி முதல்ல 108ங்கிறது 27 நட்சத்திரம் இன்ட்டு 4, 108. அந்த 108க்கு 108னா மினிமம், நான் சொல்கிறது 108 பேருக்கு மினிமம், இல்லை 108 கவுண்டிலோட முடிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். அது டெம்பிளில் பண்ணுங்கள், எங்கன்னா ஹோமில் பண்ணுங்கள், பூவருக்கு பண்ணுங்கள், யாருக்காவது பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு முதல்ல உங்கள் நெகட்டிவ் உங்களை விட்டு வெளியில் போகும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணாலே உங்களை விட்டு கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் தானாக விலகி ஓடும். இது நம்பர் 1. நம்பர் 2, கும்பத்துக்கு இந்த முறை ஏதாவது ஒரு வாலெட் நீங்கள் வாங்கலாம். ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே அது ப்ளூ கலரில் இருக்கணும். அதில் கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா லக்கு உங்களுக்கு வரும். பியூர் பிளெயின் ப்ளூ வேண்டாம். எனி டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, எனிதிங் ஓகே. ரொம்ப அடர்ந்த கருப்பு மாதிரி வாங்கிடாதீங்க. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டில் ஏதாவது மெட்டல்ஸில் அப்படி மிக்ஸ் ஆகி வந்தால் பரவாயில்ல. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கோல்டில் வரணும். கருப்புனா கோல்டு, ப்ளூனா எல்லோ, அந்த காம்பினேஷனில் வந்தால் உங்களுக்கு ஓகே. அதில் நீங்கள் ஒரு மினிமம் கரன்சி நோட்டை வாங்கி ஒரு சில்வர் காயின் வாங்கிட்டு அது உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி நல்லா விஷ் பண்ணி ஒரு ப்ளூ இங்கில் ரைட்டு ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே அந்த வாலெட்டை வச்சு விஷ் பண்ணுங்கள். அன்றைக்கி டேவை ஆக்டிவேட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் சேர்த்து பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, அடுத்த ஓராண்டுக்குள்ளே என்னுடைய வருமானம், என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய தொழில், என்னுடைய பிஸ்னஸ் நல்லா வந்ததுன்னா எவ்ரி மந்த் வித்தவுட் ஃபெயில் 108 பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் 1 டைம் ஃபுட்டு, இல்லை ஃபுட்டு வித்து ஷர்ட்டு, பேண்ட், இல்லை சாரீ, அவங்கவுங்களுக்கு தேவை என்ன, ஃபுட்டு வித் மெடிசன் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிங்க. வளர வளர ஆட் பண்ணிங்க. சனி ஆதிக்கம் உள்ளம் போது இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் விஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும். அதை கொடுங்க, இன்னும் அதிகமாகும். அதை கொடுங்க, இன்னும் அதிகமாகும். அதை செய்யுங்க, இன்னும் நல்ல பலன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ கும்பம் அந்த பர்டிகுலர் டேவை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா? அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் 2 நாள் உச்சமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா? இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான்.
ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு gift கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை முழுமையான ஈடுபாடு இல்லை விட்டுடுங்க. இதான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோடு கலந்து தான் ஒரு பொருளை உங்கள் உணர்வோடு கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய தீதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும். அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.